ஒரு மாசத்துக்கு இவ்வளோவா? நாங்க ஜூலைக்கான பட்ஜெட் பிளான் தான் பார்க்க போறோம். எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு மாசத்துல வந்து டெய்லி செலவு பண்ணும்போது ஒண்ணுமே தெரியாது. கடைசியா இவ்வளவு செலவு பண்ணிருக்கோமா அப்படின்னு ஒரு நோட்டை பார்க்கும்போது தான் தெரியுது. கல்யாணம் முடிச்ச 2வது மாசம் மார்ச்ல இருந்தே நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வரைக்கும் உருப்படியா பண்ற ஒரு விஷயம் இதுதான். 10 ரூபா செலவு பண்ணாலும் நாங்க எழுதி வச்சிருவோம். இதுல வந்து நாங்க தனித்தனியா எழுதுவோம். என்னன்னா ஜொமேட்டோ எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், கிராசரிஸ்க்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே எழுதுவோம். ஏன்னா ரெண்டுக்கு ஒரு அமௌண்ட் பிளான் பண்ணா அதை விட கண்டிப்பா ஒரு 1000 or 2000 எக்ஸ்ட்ரா தான் செலவாகுது. ஏன்னா எல்லா மந்த்துமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இங்க யூனிட் காசுன்னா ஆமா, அதுவே கிரெடிட்டபிளா இல்ல, கவுண்டபிள் எதுவுமே வந்துருது. ஆனா சாப்பாடுக்கு மட்டும் நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆமா, ஜொமேட்டோ போயிட்டே இருக்கும். ஏன்னா பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டாதான் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இவனும் அப்படிதான், நானும் அப்படிதான். சாப்பாடு அப்படின்னாலே ஓகே, அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நிம்மதிதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சரி ஓகே. நாங்க வந்து மாசம் மாசம் வந்து தனியாவே ஒரு காலம் போடுவோம். அது என்ன காலம்? ஆபீஸ் டீ, அதுக்கப்புறம் வாட்டர் கேனு, பெட்ரோல், அதுக்கப்புறம் ஜொமேட்டோ, சோ அதுக்கப்புறமா ஹவுஸ் ரெண்ட், ஆபீஸ் டீ. எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் கம்மியா தான் இருக்கும். இந்த மாசம் பே பண்ணல. கேட்டா பஞ்சப்பாட்டு படிச்சிருக்காங்க. காசே இல்லடா, காசே இல்லடா. யாராவது அவரே வாங்கி கொடுத்துருவாங்க. 160 தான் வந்திருக்கு இந்த தடவை. ஒரு 400 500 சம்திங் வரும். ஐயா வந்து 600 ரூபாய் இது வரைக்கும். அதுக்கப்புறமா நாங்க பார்க்க வேண்டியது வாட்டர் கேன். ஜூலிக் ஓகே 240 எப்படி வரும் சார்? 70 70 100. ஓகே 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 கரெக்ட் தான் கரெக்ட் தான். அதான் 4 டைம் வாங்குவோம். மேக்ஸிமம் 4 டைம் வாங்குவோம். 2 கேனா வாங்கிடுவேன். ஒரு வாரம் ஓடும், 5 நாள் ஓடும். பெட்ரோல் பாப்போம். இந்த தடவை பெட்ரோல் இங்க இருந்து இந்த தடவை கம்மியா தான் வரும்னு நினைக்கிறேன். பெட்ரோல் ஏன் கம்மியா வரும்னா, இப்போ நான் வந்து ட்ரெயின்ல போயிருக்கேன். ஆமா, ட்ரெயின் வந்து காசு சேவ் பண்ணுன்றதுக்காக போல. கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. டிராஃபிக்னால சுத்தமா முடியல. அப்படியே நெருக்கி போட்டு அப்படியே ஓரத்துல தள்ளுறாங்க. அதனால சரி ட்ரெயின்ல போயிட்டாங்க. ட்ரெயின் இறங்கணும்னு எனக்கு அப்படியே ஆஃபீஸ் அதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. சரி அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். மந்த்லி பாஸ் எடுத்துட்டேன். 120 ரூபா பாஸ் எடுத்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. எல்லாத்துக்குமே ப்ளஸ்ஸா இருக்கு. ஆக்சுவலா சீக்கிரம் வந்துடுறேன், டிராஃபிக் இல்ல. முன்னாலாம் அது கையெல்லாம் வலிக்கும், கிளச்ச பிடிச்சேன். இப்போ அது பிரச்சனை இல்ல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு உடம்புல. இதெல்லாம் என்ன பண்றது? 1800 ஜொமேட்டோ இப்பதான் நாங்க வரோம். இந்த மாசம் இருக்கும் எப்படியும். ஜொமேட்டோ சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. 4533, கிட்டத்தட்ட 5000 rupees செலவு பண்ணிருக்கோம். கம்மி. போன மாசம் 7000 கிட்ட வந்துச்சு. செப்டோ அதிகமா போடவே இல்லை. ஜெப்டோ தான் இருக்கு. அண்ட் கிராசரிஸ் பாத்துருவோமா? இப்போ வந்து டோட்டலா எங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா 3982 ரூபாய் இருக்கு. இது கிராசரிஸ்னு எது மீன் பண்றோம்னா ஃபுல்லா வெஜ்ஜீஸ். கிராசரிஸ்னா என்ன? எடி என்னது? ஓகே, பேச்ச கேக்குறீங்க. ஃபுல்லா வெஜ்ஜீஸ். இதுல என்னன்னா கீரைலாம் உங்களுக்கு 10 ரூபா தான் வரும். ஆமா, 10 ரூபா ரொம்ப கம்மியாவே கிடைக்கும். இதெல்லாம் காய்கறிலாம் நார்மலா ஒரு 200 ரூபாய்க்கே போனீங்கன்னா ஒரு வாரத்துக்கான பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துடலாம். மேக்ஸிமம் லெமன் ரைஸ், ஒரு மிக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. சாப்பாடுக்கு வந்து கொஞ்சம் அடிக்கடி நமக்கு செய்ய முடியாத டைம்ல வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். டெய்லி அப்படி உங்களுக்கு வச்சுட்டாலும் ஒரு இவ்வளவு எழுதி வைக்கிறதுனால இப்படி கம்மியா தான் நம்ம பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவோம். அப்படின்னா கிடையாது. ஒரு சில நாள்லாம் எதுல ஜொமேட்டோ காமிக்கும், ஒரு சில மாசம் ஜொமேட்டோ கம்மியாகும். ஆனா பைக் சர்வீஸ் வேற ஏதாவது பிரச்சனை, எங்க டேப் பிரச்சனையாகும், அந்த மாதிரி விஷயத்துல அதுல ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபான்னு போயிடுது. பைக் சர்வீஸ் விட்டா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும், 2000 ரூபாய் to 3000 ரூபாய் சாலிடா வாங்கிடுறாங்க. இப்படிலாம் இருக்கு. நம்ம ஊர்ல குறைச்சா
அந்த மாசம் வேற இல்லையா? வேற இல்லையா? சோ அதனால இப்போ இவ்வளவுதாங்க விஷயம். ஆமா. அது வந்து அன்பிரடிக்டபிள், செலவுலாம் வந்து அன்பிரடிக்டபிள், அதனால குறைக்கலாம் முடியாது. நீங்க ஒரு விஷயத்த வந்து தேவையில்லாம செலவு பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேத்தாப்புல அடுத்த மாசம் குறைச்சிக்கலாம் அப்படின்றத ஒரு கணக்கெடுத்து பாக்குறதுக்காக தான் இந்த ஒரு நோட்டு. அடுத்த ஆள்கிட்ட போய் காசு கேட்காத அளவுக்கு இருந்துருவாங்க. உங்க லைஃப ஹாப்பியா லீவ் பண்ணணும். சாப்பாடுலாம் நிஜமா சாப்பாடுக்குலாம் எந்த குறையுமே கிடையாது எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும். நானுமே சரி உங்களுமே சரி சாப்பிடுற விஷயத்துல கணக்கே கிடையாது. அது நம்ம நார்மலா போய் வாங்கிட்டு செஞ்சிடலாம். ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது போக இந்த மாதிரி வீக் டேஸ்லயே நைட் ஆர்டர் பண்ணிடுறதா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கேட்டு சாப்பாட்டுல எந்த வரையுமே வைக்க கூடாது. பட் எப்படி சொல்ல, ரொம்ப ஓவர் செலவு பண்ண கூடாது. தேவையில்லாம எங்க அம்மா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தேவையில்லாத விஷயத்த வந்து எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. தேவை இருக்கிற விஷயம் வந்து ஹை காஸ்டா இருந்தாலுமே செலவு பண்ணி கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க. எங்க பார்த்தாங்க இதாங்க எங்க பட்ஜெட். ஸோ மந்த்லி 48,816 இன்க்ளூடிங் சேவிங்ஸ் எல்லாமே போய் ஒரு 10 to 12 சேவிங்ஸ் போய் இது இருக்குன்னா இப்போ நம்ம எவ்வளவு நாள் செலவு பண்றோம்? அப்போ சேவிங்ஸ் எதுவுமே கையில எதுவும் நிக்காது. கையில எதுவும் நிக்காது. மொத்தமா மித்த விஷயத்துல சேவிங்ஸ் பண்றது அந்த மாதிரி போட்டுரும். ஏன்னா ஏதோ ஒண்ணு எப்படியோ ஜொமேட்டோக்கு 5,000 ரூபாய் செலவு பண்ண முடியுதுன்னா கண்டிப்பா சேவிங்ஸ்க்கும் எங்களால ஓரளவாவது கொடுக்க முடியும். அதனால 2 பேருமே அதுல மட்டும் இது பண்ணிப்போம். மேக்ஸிமம் ஏதாவது இப்பதான் நியூ மேரேஜ்னா கோல்ட்ல தான் உங்களால போட முடியாது. ஸ்டார்டிங் அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ வேற மாதிரி ஏதாவது சின்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்லாம் பார்த்து கூட ஸ்டாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சா கேட்டு போறாங்க. ஆக்சுவலி நான் போடுறேன். ஆனா சஜஸ்ட் பண்ணுவான்னு கேட்டா சஜஸ்ட் தான் பண்ண மாட்டேன். அது உங்களோட விருப்பம். ஏன்ட்ட கேட்கறது. ஓகே. மத்தபடி ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான். மேபி நீங்க நியூலி மேரிடா இருக்கிறீங்க, இல்ல புதுசா நீங்க இப்பதான் வந்து ஒரு கணக்கெல்லாம் எழுதி லைஃப் ஷெட்யூல்டா கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஒரு மாசத்துக்கு மேபி கப்பிள்ஸா இருக்கிறதுனால எங்களுக்கு இவ்வளவு செலவாகுது. தனியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடுக்கு மட்டும் தான் தனியா செலவாகும். ஏன் கணக்கே தேவையில்ல, அதுக்கும் தேவைதான். தேவை இப்படி பேசுறதுதான் தப்பு. எல்லாத்துக்கும் தேவைதான், கணக்கு தேவைதான். எவ்வளவு வாங்குறீங்களோ அது எங்க போகுது என்ன ஆகுதுன்னு சாப்பாடுக்கு ஒரு மாசத்துக்கு நீ எவ்வளவு செலவு பண்ண தனியா இருக்கும்? 12,000 ரூபாய் சாப்பிடுறதுக்கு செலவு பண்றாங்க. செஞ்சு சாப்பிடலாம்ல. எதுக்கு செய்யணும்? ஆபீஸ் போனா செஞ்சுட்டு இருப்பாங்க. பதில் சொல்லுங்க, சொல்ல முடியாது. காலைல போறோம், நைட்டு தான் வரோம், தூங்குறோம். இந்த இடப்பட்ட காலத்துல நம்ம சேட் பண்ணணும், கால் பண்ணி பேசணும். இல்ல ஏன் கால் பண்ணல, எங்க போனேன், யார்கிட்ட பேசிட்டு கேக்குறது. இத்துடன் நிறைவேறுகிறது. நன்றி, வணக்கம். ஓகே ஓகே, பாய்.